ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீடு பார்ட்னர் அண்ட் டோக்கன் ஃபார்மிங் இப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா பயிற்சி எடுத்துக்கணும். பயிற்சி எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு எளிமையாக நம்ம பிரசன்டேஷனை கொடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்ப இந்த இடத்துல சீடு பார்ட்னர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு நான் சொல்லலாம். ஏன்னா இந்த பிவிசி மெட்டாவில் சீடு பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடையிறது அப்படின்னா எளிமையான ஒரு விஷயம். ஒரு 2500 ரூபாய் இருந்தாலே நம்ம சீடு பார்ட்னரை உருவாக்க முடியும். அப்ப இந்த சீடு பார்ட்னரை உருவாக்குவதற்கு 2 லட்சம் தேவையில்லை. வெறும் 2500 ரூபாய் இருந்தாலே போதும் ஒரு சீடு பார்ட்னரை நாம் உருவாக்க முடியும். ஒரு டோக்கன் ஃபார்மிங்ல நம்ம விவசாயத்தை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா மினிமம் $100, ஒரு 9500 ரூபாய் இருந்தாலே போதும் நாம டோக்கன் ஃபார்மிங்கை ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்ப இந்த அமௌண்ட் மொத்தமாக ஒரு 12,000 ரூபாய் வரும். இந்த 12,000 ரூபாயில நீங்க ஒரு சீடு பார்ட்னர் அண்ட் டோக்கன் ஃபார்மிங் பண்ண முடியும் அப்படின்னா ஏன் நம்ம இதை செய்யக்கூடாது? ஏன் செய்யக்கூடாது? யோசனை பண்ணி பாருங்க. அப்ப இதை செய்யறதுக்கு நிறைய பணம் வச்சிருக்கவங்களால தான் முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, யாருக்கெல்லாம் வாழ்க்கையில சாதிக்கணும், ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிற அத்தனை பேர்த்தாலையும் கண்டிப்பாக அது முடியும். 12,000ங்கிறது மொத்தமா பார்க்கும்போது 12,000 தெரியும். அதை நீங்க பிரிச்சு பாருங்க. உங்களுடைய சூழலுக்கு தகுந்தாற் போல பிரிச்சு பாருங்க. 1000 12 முறை எடுத்து வச்சா 12,000 ஆகும். 500 24 முறை எடுத்து வச்சா 12,000 ஆகும். சோ எளிமைப்படுத்துறதுங்கிறது நம்ம கையில தான் இருக்கே தவிர இதை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நாம சாதிக்க பிறந்துட்டோம் அப்படின்னா அதை சாமர்த்தியமாக பயிற்சி எடுத்து அதை சாதிக்க வேண்டும். பாருங்கள், இந்த பிவிசி மெட்டாவில் ஒரு 2500 ரூபாய்க்கு என்னென்ன அசட் கிடைக்க போகுது நமக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பிவிசி மெட்டாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அசட்டு. அந்த அசட்டை நம்ம எப்படி ஹேண்ட் பண்ண போறோம் அப்படின்னா மினிமம் 2500ன்னு சொல்லியாச்சு இல்லையா? சோ சீடு பார்ட்னர் ஆகிறதுக்கு அதுல $10 உண்டான பிவிசி மெட்டாவை நம்மளுடைய சிஸ்டத்துல ஸ்டேக்கிங் பண்ணி வைக்கிறோம். எதற்காக? நாம சீடு பார்ட்னர் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமே மினிமம் $10. மேக்சிமம் எவ்வளவு வேணாலும் நீங்க இங்க ஸ்டேக்கிங் பண்ணலாம். ஸ்டேக்கிங்க்கு தனியாக ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சோ அப்ப அடுத்து $11 உண்டான பிவிசி மெட்டாவை நம்மளுடைய கனெக்டட் வேலட்ல சேவ் பண்ணி வைக்கிறோம். இந்த காயினை நம்ம எப்ப வேணாலும் என்கேஷ் பண்ண முடியும். இங்க ஸ்டேக்கிங் பண்ணல, சேவிங்ஸ் தான் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? சோ அப்ப $21 என்ன நடந்திருக்குங்க? பிவிசி மெட்டா இன்றைய விலையில கிட்டத்தட்ட ஒரு 220 காயின் இருக்கும். ஒரு $5 உண்டான பிஎன்பியை நம்ம வேலட்ல ஹோல்டு பண்ணி வைக்கிறோம். எதற்காக? நம்மளுடைய பிவிசி மெட்டா கிரிப்டோ டோக்கன் இந்த உலகம் உள்ள டிராவல் ஆகிறதுக்கும் டிரான்சாக்சனுக்கும் எந்த நெட்வொர்க்கை பயன்படுத்திருக்காங்க தெரியுங்களா? பிஎன்பி ஸ்மார்ட் செயின் நெட்வொர்க். பிஎன்பி ஸ்மார்ட் செயின். அப்ப அந்த பிஎன்பி ஸ்மார்ட் செயின் அப்படிங்கிறது நமக்கு டிராவல் ஆகுது அப்படின்னா அது ஒவ்வொரு டிரான்சாக்சனுக்கும் சம் பர்சன்டேஜ் கேஸ் ஃபீஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ அந்த கேஸ் ஃபீஸை இங்க இருக்கக்கூடிய ஒரு $5 உண்டான பிஎன்பியில இருந்து ஆட்டோ டெபிட்டாக அது கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ ஒரு சர்வீஸ் சார்ஜ் அப்படின்னே சொல்லலாம். மொத்தம் 2500 ரூபாய் இருந்தாலே போதும் ஒரு நபர் சீடு பார்ட்னராக உருவாக முடியும். அப்படிங்கிறத நீங்க தெளிவாக புரிஞ்சுக்குங்க. 2500 ரூபாய்க்கு சீடு பார்ட்னர் ஆயிட்டோம். நமக்கு $21 உண்டான பிவிசி மெட்டா கிடைச்சிருக்கு. குறைந்தது ஒரு 220 பிவிசி மெட்டா இருக்கு. இன்னைக்கு இதனுடைய விலை குறைவா இருக்கிறதுனாலதான் இவ்வளவு காயின் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நாளைக்கு ஒரு பிவிசி $1 வந்துருச்சு அப்படின்னா கூட $200. ஓகேங்களா? சோ இப்ப 200 பிவிசி கிடைச்சிருக்கு அப்படின்னா குறைவா இருக்கு. நாளைக்கு $1 வந்துருச்சு அப்படின்னா வெறும் 21 காயின் தான் கிடைக்கும். சரி, ஓகே. இப்ப நமக்கு 220 பிவிசி மெட்டா கிடைச்சிருக்கு இல்லையா? சோ இந்த 220 பிவிசி மெட்டா இன்ட்டு $1 நீங்க போட்டீங்கன்னா கூட $220, கிட்டத்தட்ட 22,000 ரூபாய் சொத்து மதிப்பு. அதுவே இந்த 220 பிவிசி மெட்டாவும் ஒரு $10 வருது அப்படின்னா கிட்டத்தட்ட அது எவ்வளவு வருங்க? $2,200. கிட்டத்தட்ட
2,20,000 ரூபாய். அதுவே ஒரு $100 ஒரு பிவிசி மெட்டா $100 ரீச் பண்ணுது அப்படின்னா அப்ப 200 × 100 கிட்டத்தட்ட 20,000 டாலராக மாறும். எவ்வளவு ஆகும்? $20,000 நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிவிசி மெட்டா சொத்து அங்க விலை உயரும். $2,000 அப்படின்னா கிட்டத்தட்ட $20,000 20 லட்சம் ரூபாய். அதுவே நம்மளுடைய பிவிசி மெட்டா $1,000 ஒரு 5 வருடத்திலேயோ ஒரு 10 வருடத்துக்குள்ளேயோ $1,000 ரீச் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுங்களா? குறைந்தது 2 கோடி ரூபாய். ஒரு சீடு பார்ட்னரை உருவாக்குறதுனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன பாத்தீங்களா? மிகப்பெரிய ஒரு அசட், ஒரு சொத்து, ஒரு டிஜிட்டல் வடிவில் கிடைக்கக்கூடிய ஒரு சொத்து. கிட்டத்தட்ட லட்சங்கள் ஆரம்பிச்சு கோடிகள் வரைக்கும் இதை உயர்த்த முடியும் இந்த விர்ச்சுவல் லேண்ட்ல. சரிங்களா? அப்ப சீடு பார்ட்னர் ஆயிருந்தால் மட்டுமே கூட அவங்க கோடீஸ்வரர் ஆகுறது சர்வ நிச்சயம். அடுத்து டோக்கன் ஃபார்மிங். எனக்கு தினசரி வருமானம் வேணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நம்ம அனைவருக்குமே இருக்கு இல்லையா? ஏன்னா தேவை. சொத்து வாங்கி போட்டேன், குறைந்த விலையில வாங்கி போட்டேன், காலங்களுக்கு ஏற்ப அதனுடைய சொத்து மதிப்பு கூடும் போது எனக்கு அது பெனிஃபிட் தான். ஓகே, ஆனா எனக்கு இன்றைக்கு டெய்லி வருமானம் வேணும். அப்ப சிஸ்டம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபார்மிங் ப்ராஜெக்டை நம்ம கையில கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்க ஒரு உதவி பார்ட்னர் ஆயிட்டீங்க, நீங்க இனிமேல் விதைக்க தயாராகுங்க, விளைச்சல் எடுக்க ஆரம்பிங்க அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. ஸோ அப்ப இந்த டோக்கன் ஃபார்மிங்ல மினிமம் $100 நம்ம உள்ள வர முடியும். ஸோ அப்ப ரிவார்டு ஸ்பீடு கிரிட்டீரியா, ரிவார்டு லிமிட் கிரிட்டீரியா அண்ட் டீம் ரெஃபரல் ரிவார்டு அப்படிங்கிற 3 விதமான ரிவார்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த 3 விதமான ரிவார்டு என்ன அப்படின்னா, ஸ்பீடு கிரிட்டீரியா அப்படிங்கிறது நமக்கு வரக்கூடிய அந்த ரிவார்டை வேகமாக விரைவாக எடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் ஸ்பீடு கிரிட்டீரியா. ஒரு 5 விதமான கிரிட்டீரியா இருக்கு. லிமிட் கிரிட்டீரியா, நம்மளுடைய லிமிட் 200%, அதை 400% மாற்றக்கூடிய சக்தி தான் லிமிட் கிரிட்டீரியா. அடுத்து டீம் ரெஃபரல் ரிவார்டு அப்படிங்கிறது நம்மளுடைய டீம்ல 20 லெவலுக்கு சிஸ்டம் ரெஃபரல் ரிவார்டு கொடுக்க தயாரா இருக்காங்க. ஸோ அதையும் நம்ம அன்லிமிட்டடாக ஏர்ன் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிரிட்டீரியா 1 மொத்தம் 5 கிரிட்டீரியா இருக்கு. கிரிட்டீரியா 1 அப்படிங்கிறது மினிமம் $100 அண்ட் எபோவ் இன்ட்டு 200%, $200 ரிவார்ட். டெய்லி ரிவார்டோட ஸ்பீடு 0.25%. கிரிட்டீரியா 1ல நம்ம இருக்கோம் அப்படின்னா 0.25% செல்ஃப் ரிவார்ட். அப்ப 100 × 0.25% போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு $0.25 ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வேலட்ல கிடைச்சிட்டு இருக்கும். அப்ப இந்த $200 டெய்லி $0.25 நமக்கு கிடைக்குதுன்னா எத்தனை நாள் வரைக்கும் நமக்கு இது கிடைக்கும் அப்படின்னா 800 நாள். ஏன்னா டெய்லி $0.25 அப்படின்னா $200 வந்து நம்ம கை கம்ப்ளீட்டட் ஆகிறதுக்கு டெய்லி 0.25 × 800 போட்டீங்கன்னா உங்களுக்கு $200 கம்ப்ளீட். சரி சார், கிரிட்டீரியா 1ல 100 தான் நம்ம அப்டேட் பண்ணணுமா? நீங்க 100 பண்ணலாம், 150 பண்ணலாம், 500 பண்ணலாம், 5000 பண்ணலாம், $50,000 வரைக்கும் நீங்க பண்ணலாம். 0.25%. இது கிரிட்டீரியா 1. அதுவே எனக்கு கொஞ்சம் ஸ்பீடு அதிகமா வேணும், நான் இன்னும் சீக்கிரமா நாட்களை குறைக்கணும் அப்படின்னா கிரிட்டீரியா 2க்கு வாங்க. கிரிட்டீரியா 2க்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீடு அதிகம். அப்ப இந்த இடத்துல ஸ்பீடு அதிகமாகணும் அப்படின்னா நாம என்ன பண்ணணும்? நம்மளுடைய செல்ஃப் ஃபார்மிங்ல மினிமம் $500 அண்ட் எபோவ் நாம செல்ஃபாக அப்டேட் பண்ணிருக்கணும். ஸோ இன்ட்டு 200% $1000 ரிவார்ட். அப்ப இந்த $1000 ரிவார்டை நம்ம டெய்லி எப்படி நமக்கு பிரிச்சு கொடுக்குறாங்கன்னா சிஸ்டம் நம்மளுடைய டெய்லி ரிவார்டு ஸ்பீடாக 0.50% வீதம் சிஸ்டம் நமக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. ஸோ அப்ப இந்த கிரிட்டீரியா 2 அச்சீவ்மெண்ட் வரணும் அப்படின்னா நம்மளுடைய செல்ஃப் ஃபார்மிங் 500, நம்மளுடைய டைரக்ட்ல ஒரு 5 பார்ட்னர்களை 500 அண்ட் எபோவ் செல்ஃப் ஃபார்மிங் பண்ணணும். அப்ப நம்மளுடைய செல்ஃப் ரிவார்டு மட்டுமே நமக்கு 2.50, நம்மளுடைய ரெஃபரல் ரிவார்டு 1.25, மொத்தம் $3.75 பர் டே. மினிமம் $3.75. மேக்சிமம் நீங்க எவ்வளவு வேணாலும் இங்க சம்பாதிக்க முடியும். $300, $3000, $3 லட்சம் கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்க சம்பாதிக்க முடியும். அப்ப கிரிட்டீரியா 2 வரணும்னா நாம என்ன பண்ணணும்?
நம்மளுடைய செல்ஃப் ஃபார்மிங்ல $500 அண்ட் எபோ ஆக்டிவ் ஃபார்மிங்ல இருக்கா செக் பண்ணுங்க. நம்மளுடைய டைரக்ட்ல ஒரு 5 பார்ட்னர்கள் 500 அண்ட் எபோ செல்ஃப் ஃபார்மிங் ஆக்டிவ்ல இருக்கா செக் பண்ணுங்க. இது ஆயிருந்தது அப்படின்னா கிரைட்டீரியா 2 சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா உங்களை கொண்டு வந்துடும். உங்களுடைய டெய்லி ரிவார்ட் ஸ்பீடு 0.50% மாறிடும். கிரைட்டீரியா 3 இன்னும் கொஞ்சம் வேகமாக நான் சம்பாதிக்கணும் அப்படின்னா கிரைட்டீரியா 3க்கு வாங்க. கிரைட்டீரியா 3ல என்ன ஸ்பீடு பாத்தீங்கன்னா 0.75%, கிட்டத்தட்ட 3 மடங்கு ஸ்பீடு இந்த இடத்துல அதிகமாக இருக்கு. நம்மளுடைய செல்ஃப் ஃபார்மிங் $1000 மினிமம் அங்க இருக்கணும். ஸோ இந்த 1000க்கு 200% போட்டீங்கன்னா $2000 ரிவார்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ அப்ப இந்த கிரைட்டீரியா 3 அச்சீவர் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய டைரக்ட் ரெஃபரல்ல இருக்கக்கூடிய ஒரு 10 பார்ட்னர்களை நம்மளை போலவே 1000 அண்ட் அபோவ் செல்ஃப் ஃபார்மிங் அங்க பண்ணிருக்கோம். அப்ப நமக்கு செல்ஃப் ரிவார்டு மட்டும் $7.50, ரெஃபரல் ரிவார்டு $5 ஈக்குவல் டு பண்ணி பாத்தீங்க அப்படின்னா $12.50 பர் டே. மினிமம் $12.50, $1200 மினிமம் இன்கம். மேக்சிமம் இன்கம் லட்சக்கணக்கில் நீங்க ஏர்ன் பண்ண முடியும் பர் டே. இது கிரைட்டீரியாவுடைய ஸ்பீட். அதிகபட்சமாக இந்த கிரைட்டீரியா 3ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 நாட்களுக்குள்ளேயே உங்களுடைய ரிவார்ட் கம்ப்ளீட்டட் ஆயிடும். அதிக நாட்கள்லாம் கிடையாது, வெகு விரைவாக உங்களுக்கு கம்ப்ளீட்டட் ஆயிடும். இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம ஸ்பீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிரைட்டீரியா 4க்கு வாங்க. கிரைட்டீரியா 4 அப்படிங்கிறது நம்மளுடைய டெய்லி ரிவார்டோட ஸ்பீடை 4 மடங்கு அதிகப்படுத்தி 1% நமக்கு ரிவார்டு கிடைக்கும். அப்ப செல்ஃப் ஃபார்மிங்ல ஒரு $2500 அண்ட் எபோவ் இன்டு 200% அப்படிங்கும் போது $5000 ரிவார்டு. $2500 இந்த இடத்துல செல்ஃப் ஃபார்மிங் நம்ம கொண்டு வரோம். இதை ஒரே ஸ்டோக்ல கொண்டு வரணுங்கிறது இல்ல, நீங்க 100 கொண்டு வரலாம், 500 கொண்டு வரலாம், 1000 கூட கொண்டுட்டு வரலாம். அப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு $5000 சர்வ சாதாரணமாக நமக்கு ரிவார்டாக கிடைக்குது. இந்த கிரைட்டீரியா 4 அச்சீவ் வரணும் அப்படின்னா அடுத்து நம்மளுடைய டைரக்ட் ரெஃபரல்ல ஒரு 15 பார்ட்னர்கள் நம்மளை போலவே $2500 அண்ட் எபோவ் செல்ஃப் ஃபார்மிங் அங்க நடந்திருந்தால் போதும். நம்மளுடைய செல்ஃப் ரிவார்டு மட்டுமே செல்ஃப் ரிவார்டு $25, ரெஃபரல் ரிவார்டு $18.75, மொத்தம் $43.75 பர் டே. மினிமம் $43.75 கிட்டத்தட்ட $4300. ஒரு மாதத்துக்கு கணக்கு போட்டீங்கன்னா மினிமம் $1,20,000 மினிமம். அப்ப மேக்சிமம் கணக்கு போட்டு பாருங்க, ஒரு நாளைக்கு 1 லட்சம் கூட நமக்கு ரீச் ஆகும், மாசம் 30 லட்சம் கூட நீங்க சம்பாதிக்க முடியும். சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கிரைட்டீரியா 4 அச்சீவருக்கு வரதுக்கு முன்னாடி இது நிறைய படிங்க. படிச்சுட்டு எவ்வளவு வேகமாக கிரைட்டீரியா 4 வர முடியுமோ வாங்க, லட்சக்கணக்கில் நீங்க சம்பாதிக்க முடியும் பர் டே. கிரைட்டீரியா 5 நான் இன்னும் கொஞ்சம் வேகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துக்கு வாங்க. சோ கிரைட்டீரியா 5க்கு வரணும்னா நாம என்ன பண்ணணும்? நம்மளுடைய செல்ஃப் ஃபார்மிங்ல மினிமம் $5000 அண்ட் எபோவ் $5000 அண்ட் எபோவ் செல்ஃப் ஃபார்மிங் இன்டு 200% $1000 ரிவார்ட் $10,000 வரும். $5000 செல்ஃப் ஃபார்மிங் 200% போட்டீங்கன்னா $10,000. நான் ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு உண்டான டாலரை நாங்க ஃபார்மிங் பண்ணிருக்கேன் அப்படின்னா எனக்கு $10,000 உண்டான ரிவார்ட் நமக்கு இந்த இடத்துல கிடைக்கும். அப்ப இந்த கிரைட்டீரியா 5 அச்சீவ் வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய டைரக்ட் ரெஃபரல் இருக்கக்கூடிய ஒரு 20 பார்ட்னர்களை நம்மளை போலவே $5000 அண்ட் எபோவ் செல்ஃப் ஃபார்மிங் பண்ணியிருந்தால் போதும். நம்மளுடைய செல்ஃப் ரிவார்டு மட்டும் $62.50, நம்மளுடைய ரெஃபரல் ரிவார்டு $50, மொத்தம் $112.50. ஒரு நாளைக்கு $11,000. ஒரு மாசம் கணக்கு போட்டீங்கன்னா மினிமம் போட்டீங்கன்னா கூட $3 லட்சம். மினிமம் நீங்க போட்டீங்கன்னா கூட $3 லட்சம். அப்ப மேக்சிமம் இதுல எவ்வளவு சார் சம்பாதிக்கலாம் அப்படின்னா கிரைட்டீரியா 5ல நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் லட்சங்களும் கோடிகளும் ஈஸியா சம்பாதிக்க முடியும். ஏன்னா சிஸ்டம் நமக்கு என்னென்ன கொடுத்திருக்காங்க தெரியுமா? கிரைட்டீரியா ஸ்பீடு 1.25 கொடுத்திருக்காங்க. சோ அடுத்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? ரெஃபரல் ரிவார்ட் கொடுத்திருக்காங்க. அடுத்து என்ன பண்ணிருக்காங்க? நம்மளுடைய டோட்டல் டீம் 20 லெவலுடைய டீம் ரெஃபரல் ரிவார்டு கொடுத்திருக்காங்க.
சோ இதெல்லாம் நீங்க கால்குலேஷன் பண்ணி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கில் நீங்க சம்பாதிக்க முடியும். யோசனை பண்ணி பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எளிமையாக நம்ம கையில கொடுத்துருக்காங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நிறைய படிச்சுக்கிட்டு நிறைய பயிற்சி எடுத்தோம் அப்படின்னா நம்மளை விட இந்த உலகத்துல வேற யாரும் திறமைசாலிகள் இல்லை. உங்களால ஜெயிக்க முடியலன்னா அந்த உலகத்துல வேற யாராலையும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் அத்தனை பேருமே வெற்றியாளர். அத்தனை பேர்த்துக்குமே கனவு இருக்கு. யாரெல்லாம் வெற்றியாளர் தெரியுங்களா? யாருக்கெல்லாம் கனவு இருக்கோ, யாருக்கெல்லாம் லட்சியம் இருக்கோ, யாருக்கெல்லாம் கஷ்டங்கள் இருக்கோ, அவங்க அத்தனை பேருமே வெற்றியாளர் தான். ஆனா அந்த வெற்றி எப்படி அடைகிறதுங்கிறது தெரியல. அந்த வெற்றிக்கு உண்டான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கல. கிடைச்சாலும் அதுக்கு உண்டான பயிற்சி இல்லை. ஆனா இங்க எல்லாமே இருக்கு. நீங்க அத்தனை பேருமே இதுல சரியா பயிற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா அத்தனை பேருமே மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக வர முடியும். வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம இழந்துகிட்டு தான் இருக்கிறோம். என்னது தெரியுங்களா? நம்மளுடைய ஆயுள் நாட்களை. அப்ப இருக்கிற வரைக்கும் நம்ம இப்படியே இருந்துட்டு போலாம் அப்படின்னு நினைக்கிறது, அது நாம சொல்லக்கூடாது. அந்த வேலை அது சொல்ல வேண்டியவங்களா அவங்கள ரிஷிகள் எப்படியே இருந்துட்டு போலாம் அப்படிங்கிறது. நம்மளா இங்க வாழ பிறந்திருக்கோம், வாழ்க்கையை அனுபவிக்க பிறந்திருக்கோம். நம்மளை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு, நம்மளை நம்பி பெத்தவங்க இருக்காங்க. சோ எல்லாத்துக்கும் அவங்க நம்மளை நம்பிதான் இருக்காங்க. சோ அவங்களுக்கு நம்ம எதையாவது செய்யாம இந்த உலகத்தை விட்டு நம்ம வெளியே போனோம் அப்படின்னா நம்மள மாதிரி ஒரு துரோகி வேற யாரும் கிடையாது. நம்பிக்கை துரோகி. ஏன்னா நாம நம்ம குடும்பம் நம்மளை நம்பி இருக்கு, அவங்களுக்கு நம்ம எதையாவது செய்யணும். எதையுமே செய்யாம இந்த உலகத்தை விட்டு நம்ம பாய் சொன்னோம் அப்படின்னா அது பேரு நம்பிக்கை துரோகம். இதுவும் ஒரு நம்பிக்கை துரோகம் தான். சோ அதனால நம்மளை நம்பி இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் நல்லது செய்யணும். என் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு கொடுக்கணும், என்னுடைய மனைவிக்கு நான் பிடிச்ச மாதிரி ஒரு வீடை கட்டி கொடுக்கணும், ஒரு கார் வாங்கணும், ஒரு நல்ல நியாயமான ஆசைகளை நீங்க நிறைவேற்றாம இருந்தீங்கன்னா வேஸ்ட். சோ அதெல்லாம் நிறைவேற்றணும்னா இன்னைக்கு நீங்க செஞ்சிட்டு இருக்க எந்த ஒரு துறையிலையும் அது 90% வாய்ப்புகள் இல்லை. ஆனா ஒரு சப்போர்ட் இன்கம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்குண்டான டைம் நமக்கு இல்லை. ஆனா ஒரு ஸ்மார்ட் ஒர்க்ல நமக்கு டைம் ரொம்ப குறைவா இருந்தா போதும், நம்ம ஜெயிக்க முடியும்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா அந்த வாய்ப்பை சரியா நம்ம பயன்படுத்தணும், சரியா பயிற்சி எடுக்கணும், அதை முயற்சி பண்ணணும். பயிற்சி எடுக்கவே முயற்சி பண்ணல அப்படின்னா எந்த துறையிலையும் நீங்க சைன் பண்ண முடியாது. ஓகேங்களா? இந்த பிவிசி மெட்டாங்கிறது நீங்க எப்படி நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. பிவிசி மெட்டாங்கிறது கடவுள் கொடுத்த ஒரு வரமா நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க அத்தனை பேரும் சரியான முறையில பயிற்சி எடுத்துக்கங்க. ஏன்னா பயிற்சி முயற்சி தான் வெற்றி. மீண்டும் மீண்டும் சொல்றேன், இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன தெரியுங்களா? பிவிசி மெட்டாவில கிரிப்டோ அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு அசெட் தான் நம்மளுடைய பேக் போன். பேக் போன் என்ன தெரியுங்களா? முதுகெலும்பு. அந்த முதுகெலும்பே ஒரு மனுஷனுக்கு சரியில்லைன்னா அந்த மனுஷன் சரியா நிக்க முடியாது, நடக்க முடியாது, சாப்பிட முடியாது. ஆனா முதுகெலும்பு நல்லா இருந்துச்சுன்னா அந்த மனிதன் எல்லாம் பண்ணுவான். ஓடுவா, ஒடியாருவான், சண்டை போடுவா, எல்லாம் பண்ணுவான். அவனால யாரும் அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. அதே போலதான் பிவிசி மெட்டா டோக்கன் ஃபார்மிங்கிறது நீங்க ஏதோ பணம் கொடுத்துட்டு பணத்தை எடுக்கிற ஒரு கான்செப்டா நினைச்சிடாதீங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பேக் போன் என்ன தெரியுங்களா? பிவிசி மெட்டா கிரிப்டோ டோக்கன். இந்த டோக்கன் கிட்டத்தட்ட 150 கோடி டோக்கன் இருக்கு. உலகம் முழுவதும் இந்த டோக்கனை நீ பயன்படுத்தக்கூடிய காலங்கள் நெருங்கி கொண்டே இருக்கு. மெட்டாவர்ஸ் டெக்னாலஜி, ஹை லெவல் ஃபண்ட் டிரான்சாக்ஷன். சோ இந்த பிவிசி மெட்டாவுடைய ப்ராஜெக்ட் எல்லாம் நீங்க படிச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம இன்னமுமா நம்ம லேட் பண்றோம், இந்த செகண்டை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறத நீங்க முடிவு பண்ணிடுவீங்க. ஏன்னா பிவிசி மெட்டாங்கிறது அவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட். இனி ஃபியூச்சர்ல மெட்டாவர்ஸ் டோக்கனுக்கு தான் மிகப்பெரிய வேல்யூபிள் இருக்கு, வாண்டட் இருக்கு. எல்லா யூட்டிலிட்டி பில்ஸ் அத்தனைக்கும், மெட்டாவர்ஸ் கேம்க்கு, ஹை லெவல் டிரான்சாக்ஷனுக்கு, இ காமர்ஸ்க்கு, சோ அத்தனைக்கும் மெட்டாவர்ஸ் டோக்கன் தான் இனி பயன்பாட்டுக்கு வரும். அது லிமிடெட் காயின்னா இன்னும் அதிகமாக பயன்பாடு அதிகமாக இருக்கும். சரிங்களா? சோ நம்மளுடைய பிவிசி மெட்டா லிமிடெட் காயின் 150 கோடியும் மக்கள்கிட்டயே ஒப்படைக்கப்பட்டது. ஏன்னா மக்களால் மக்களுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு டோக்கன் அப்படிங்கிறதை அவங்க நிரூபிச்சிட்டாங்க. ஃபுல்லா மக்கள்கிட்டே கொடுத்துட்டாங்க. நாளைக்கு இந்த பிவிசி மெட்டாவை நீங்க ஒரு 200 பிவிசி மெட்டா, 2000 பிவிசி மெட்டா நீங்க சேமிச்சு வைக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு பிவிசி மெட்டா $100 ரீச் ஆனா கூட உங்களுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு உயர்ந்துறீங்களா?
சோ அதனால பிவிசி மெட்டாவில நம்ம டிராவல் பண்றோம் அப்படின்னா கடவுள் கொடுத்த வரமா நினைச்சு நீங்க எல்லாரும் முயற்சி எடுங்க. உங்களால முடிஞ்சது அப்படின்னா பிவிசி மெட்டாவை தினம் ஒரு பிவிசி மெட்டா வீதம் உங்களுடைய வேலட்ல சேமிச்சு வைங்க. இல்ல உண்டில் அப்படிங்கிற ஒரு தனி வேலட்டை உருவாக்கிட்டு கூட தினம் ஒரு பிவிசி மெட்டா, இன்னைக்கு விலை குறைவா இருக்கா ஒரு 10 பிவிசி போடுங்க, நாளைக்கு விலை அதிகமாயிருச்சா முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிவிசி. யோசனை பண்ணி பாருங்க, ஒரு 10 வருஷம் நீங்க சேர்த்து வைக்கிறீங்க, கிட்டத்தட்ட ஒரு 3650 காயின் வருது. ஒரு காயின் $100 போட்டா கூட என்னாச்சுன்னு பாருங்க. கோடிக்கணக்கில் பல கோடி வரும், பல கோடி ரூபாய் வரும். ஒரு 10 வருஷத்துல நீங்க அந்த கோடியில சம்பாதிக்கவே முடியாது. மீதி பணத்தை நீங்க பயன்பாட்டு கூட வச்சுக்கீங்க. ஒரு பிவிசி நான் சேர்த்து வைங்கன்னு நான் சொல்றேன். அப்ப இந்த பிவிசிய நம்ம எங்க சார் போய் வாங்குறது? நீங்க எங்கேயும் வாங்க வேண்டாம், டோக்கன் ஃபார்மிங்ல இருந்தீங்கன்னா போதும், பிவிசி நிறைய உங்களுக்கு கிடைக்கும். அதுல நீங்க உங்களுடைய பயன்பாட்டுக்கு போக மீதி எடுத்து வைங்க. ஓகேங்களா? இத ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த விஷயம், இதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை நீங்க டெய்லி இன்கம் சார்ட்டாக எழுதுங்க. இந்த பிவிசி மெட்டாக்குள்ள நான் சைடு பார்ட்னர் ஆயிட்டேன், டோக்கன் ஃபார்மிங் பண்ணிட்டேன், எனக்கு டெய்லி $1 வருது, $10 வருது, $100 வருது, அதை வெறும் வாயில சொல்லாதீங்க. உங்களுக்கு இன்கம் சார்ட் அப்படிங்கிற ஒரு சார்ட்டை நான் குரூப்ல அனுப்பிச்சிட்டு தான் இருக்கேன். அதுல எழுதுங்க, இன்னைக்கு எவ்வளவு, இன்னைக்கு $10, அதுல 15% $1.5 நான் எடுத்து வச்சிருக்கேன், 60% ரீஃபார்மிங் எடுத்து வச்சுட்டேன், 25% என்னுடைய வித்ராவலுக்கு எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒரு மாசம் ஃபுல்லா எழுதுங்க. ஒரு மாசத்தின் முடிவுல இந்த 25% எவ்வளவு டாலர் இருக்கு, 60% எவ்வளவு இருக்கு, 15% எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு ரீஃபார்மிங் பண்ண வேண்டியதெல்லாம் ரீஃபார்மிங் பண்ணிட்டு வித்ரால் பண்ண வேண்டியதை நீங்க வித்ரால் பண்ணிக்கங்க. அப்ப வித்ரால் பண்ணும்போது உங்களுக்கு பிவிசி மெட்டா காயினா வரும். அதுல இருந்து நீங்க கூட கொஞ்சம் காயின் எடுத்து சேவ் பண்ணி வச்சுட்டு மீதி நீங்க ஐஎன்ஆரா மாத்திக்க முடியும். அடுத்து நான் ஒரு டீமை உருவாக்கிட்டேன், இந்த டீமை வச்சு நான் எப்படி ஃபாலோ பண்றது அப்படின்னா வீக்லி சார்ட்டை மெயின்டைன் பண்ணுங்க. ஒவ்வொரு வாரமும் வீக்லி சார்ட்டை எழுதுங்க. உங்களுக்கு கீழே எத்தனை நபர்கள் இருக்காங்க, அவங்க எவ்வளவு ஆக்டிவா இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் இன்ஆக்டிவா இருக்கிறாங்க, எவ்வளவு ஃபார்மிங் நடந்திருக்கு, உங்களுக்கு டெய்லி எவ்வளவு ரிவார்டு வந்துட்டு இருக்கு, அடுத்த வாரம் எவ்வளவு வருது, அடுத்த வாரம் குறைஞ்சிருக்கா, அதுக்கு அடுத்த வாரம் கூடி இருக்கா, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வீக்லி சார்ட்டை எழுதணும். டெய்லி இன்கம் சார்ட் அண்ட் வீக்லி சார்ட், இந்த 2 சார்ட்டை நீங்க எழுத பழகிட்டீங்க அப்படின்னா உங்களை எந்த காலத்திலயும் அசைக்க முடியாது, அடிச்சுக்கவும் முடியாது. ஏன்னா நம்ம ஒரு துறைக்குள்ள வரோம் அப்படின்னா அத முயற்சி நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, அந்த பயிற்சியில இதுவும் ஒண்ணு. நீங்க பிளானை எந்த அளவுக்கு கத்துக்கிறீங்களோ, பிளானை எந்த அளவுக்கு பிரசன்டேஷன் பண்றீங்களோ, அதே போல டெய்லி இன்கம் எழுத பழகிக்குங்க, வீக்லி சார்ட் எழுத பழகிக்குங்க. இது 2 எழுதிட்டீங்கன்னா அருமையா நீங்க சக்சஸ் ஆக முடியும். உங்களுடைய ஒவ்வொரு வருமானத்தையும் நீங்க எடுத்து காமிக்க முடியும். அடுத்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல் எத்தனை பேர், செகண்ட் லெவல் எத்தனை பேர், தேர்ட் லெவல் எத்தனை பேர், அவங்களுடைய பேர், அவங்களுடைய மொபைல் நம்பர், அவங்களுடைய ஃபார்மிங் ஐடி, இதெல்லாம் எழுதுங்க. அப்ப இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக நாம் வர முடியும். மீண்டும் மீண்டும் சொல்றேன், மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாதிரி இத நினைச்சிடாதீங்க, இத புரிஞ்சிடாதீங்க, இதை செயல்படுத்திடாதீங்க. சக்சஸ் ஆக முடியாது. அப்ப இது என்ன அப்படின்னா சொந்த பிசினஸ். நீங்க ஒரு 5 லட்சம் போட்டோ ஒரு 10 லட்சம் போட்டோ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிற மாதிரி இது சொந்த பிசினஸா நினைங்க. சொந்த பிசினஸ்ல செல்ஃப் இன்கம் தான் இங்க கொடுக்குறாங்களே தவிர இங்க கமிஷன் கொடுக்கல, இன்னொருத்தர் இருந்து எடுத்து இவங்க கிட்ட எல்லாம் கொடுக்கல. உங்களுடைய ஃபார்மிங்க்கு உண்டான ரிவார்ட் உங்களுக்கு டெய்லி ரிவார்டாக உங்க வேலட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. காலத்திற்கு ஏற்ப நியூ அப்டேட்டுகள்லாம் கொடுத்து நம்மளுடைய வருமானத்தை அதிகப்படுத்துற வாய்ப்பை சிஸ்டம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப யாரெல்லாம் இன்னும் கிரைட்டீரியா 1ல இருக்கிறீங்களோ 2க்கு வரதுக்கு உண்டான முயற்சி பண்ணுங்க. 2ல இருந்தீங்கன்னா 3க்கு வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. 3ல இருந்தீங்கன்னா 4க்கு வாங்க. 4ல இருந்தா 5க்கு வாங்க. ஏன்னா 5 கிரைட்டீரியா 5 ரீச் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் லட்சங்களும் கோடிகளும் சர்வ நிச்சயமாக நீங்க சம்பாதிக்க முடியும். அதே போல பிவிசி மெட்டாங்கிறதை நீங்க சேமிச்சு வைக்கவும் முடியும். இன்னைக்கு வேணா பிவிசி மெட்டா உங்களுக்கு விலை குறைவாக தெரியலாம், ஆனா இன்னைக்கு வாங்கலைன்னா வேற எப்போதும் உங்களால வாங்க முடியாது. இன்னைக்கு குறைவா இருக்குன்னு நினைச்சிட்டு வாங்காம விட்டுறாதீங்க. பிவிசி மெட்டாவை எந்த அளவுக்கு நீங்க ஹோல்டு பண்ணி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பெனிஃபிட் ஜாஸ்தியா இருக்கு. நாளைக்கு $1 வந்தா கூட
உங்களால இன்னைக்கு 1000 பிவிசி வாங்க முடியும் அப்படின்னா நாளைக்கு ஒரு பிவிசி வாங்குறதுக்கு யோசனை பண்ணுவீங்க. யோசனை பண்ணி பாருங்க. சர்வ சாதாரணமாக இன்னைக்கு பிவிசி மெட்டாவை எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய அக்கௌண்ட்ல 5000 காயின், 10,000 காயின், 20,000 காயின் ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக? அவங்கள விஷயம் தெரியாமல யாரும் வாங்கி வைக்கல, விஷயத்தை தெரிஞ்சுதான் வாங்கி வச்சிருக்காங்க. நாளைக்கு $1 ரீச் ஆனா கூட 20,000 பிவிசி மெட்டா இருக்கு அப்படின்னா 20 லட்சம் ரூபாய்க்கு உண்டான செல்ஃப் ஃபார்மிங் அங்க நடக்கும். ஒரு $5,000 உங்களுக்கு $62 டெய்லி வருது அப்படின்னா $10,000 எவ்வளவு வருங்க? $20,000 எவ்வளவு வரும்? இந்த 62ஐ 4 மடங்கா கிட்டத்தட்ட $225 பர் டே. ஒரு நாளைக்கு 25,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. 10 நாளைக்கு எவ்வளவு ஆச்சுங்க? கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபாய். 7,50,000 ரூபாய் உங்களால சம்பாதிக்க முடியும். அந்த $20,000 நம்ம செல்ஃப் ஃபார்மிங்ல கொடுக்கும் போது. சோ அப்ப யோசனை பண்ணி பாருங்க, இந்த டைம்ல நம்ம அவ்வளவு காயின் வாங்கி வைக்க முடியும். எப்பதான் வாங்கி வைக்க முடியும்? நாளைக்கு $1 ஆயிருச்சு, உங்களால வாங்க முடியுமா? 20 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த காயின் வாங்க முடியுமா? ஆனா இது வாழ்நாள் முழுவதும் நம்ம கொண்டு போக முடியும். அப்ப இந்த வருமானங்களை நம்ம 3ஆ பிரிக்கணும்னு சொல்லிட்டேன். இன்கம் சார்ட்ல 15% சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக சேவ் பண்ணிடும். ஒரு 60% ரீஃபார்மிங் பண்றதுக்கு நீங்க பேலன்ஸ் பண்ணுங்க. 25% நீங்க வித்ட்ரால் பண்ணுங்க. இந்த 15, 60, 25 நீங்க சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னா ஜெயிக்க முடியாது. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை நீங்க ஜெயிக்காம இருக்க முடியாது. ஓகேங்களா? சோ அப்ப இதை தெளிவா புரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு நாளும் நமக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. அதையும் பாருங்க. ஒவ்வொரு நாள் நமக்கு நடக்கக்கூடிய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் மட்டும் பார்க்காதீங்க. வாழ்க்கையில மனிதனுக்கு கஷ்டமே இல்லாம கிடையாது, காரணங்களே இல்லாம கிடையாது. எல்லாருமே காரணத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் கஷ்டத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் இஎம்ஐல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு எல்லாமே மீட் அவுட் ஆகணும் அப்படின்னா நமக்கு ஒரு வாய்ப்பு வேணும். அந்த வாய்ப்பு யாராவது கை கொடுப்பாங்கன்னு நினைக்காதீங்க. கிடைத்த வாய்ப்பை சரியாக புரிந்து கொண்டு சரியாக பயிற்சி எடுத்து நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா நீங்க அத்தனை பேரும் மிகப்பெரிய வெற்றியாளராக வர முடியும். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் காலை 5:30 மணிக்கு நான் ப்ரோக்ராம் எடுக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நான் ப்ரோக்ராம் எடுத்தா டேனியல் ஜான்சன் எனக்கு 1 லட்ச ரூபாய் சம்பளம் கொடுக்க போறது கிடையாது. மாதமானா வெங்கடேஷ் டெய்லி காலையில 5:30 மணிக்கு மீட்டிங் எடுக்கிறாரு, இவருக்கு 1 லட்ச ரூபாய் அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்ற கம்பெனி இது கிடையாது. என்னை நம்பி நீங்க வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு எனக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லி கொடுத்து உங்களுக்கு கைட் பண்ணணும். நிறைய லீடர்கள் எப்படி பண்றாங்கன்னு தெரியல. நிறைய லீடர்கள் சுயநலமா கூட இருக்கலாம். ஆனா எனக்கு அது கிடையாது. என்னை நம்பி வந்திருக்கிறீங்களா? அத்தனை பேரும் அப் டு டேட் தெரிஞ்சுக்குங்க. இந்த சிஸ்டத்தை நல்லா படிச்சுக்குங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க அத்தனை பேரும் மில்லியனர்ஸ் ஆகி ஒரு இடத்துல வந்து நிக்கிறீங்க அப்படின்னா அதை விட மகிழ்ச்சி எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவும் கிடையாது. யோசனை பண்ணி பாருங்க. வாழ வைத்து வாழ்வோம்னு அடிக்கடி சொல்றோம் இல்லையா? சோ இந்த இடத்துல ஒரு 20 பேர் இருக்கீங்களா? இந்த 20 பேரும் மில்லியனர்ஸா நான் அச்சீவ் ஆயிட்டேன், இதுக்கு உண்டான பயிற்சியை நான் இங்க 5:30 மணி மீட்டிங்ல எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் தெரியுங்களா? சோ அந்த மகிழ்ச்சிக்காக தான் நான் எதிர்பார்க்கிறேனே தவிர நீங்க அத்தனை பேருமே புரிந்து கொண்டு வாருங்கள். தூக்கம் நம்மளை உறங்கத்தான் செய்யும், ஆனா தூக்கத்தை உதறி தள்ளுங்கள். அதுதான் உங்களுடைய சோம்பேறித்தனத்தை தூக்கி வெளியே வீசும். சோ என்னைக்கு அந்த முயற்சிக்கு முடிவுக்கு நீங்க வரீங்களோ பிறப்பால் வெற்றியாளருங்கிறத நீங்க நிரூபிக்க முடியும். ஏன்னா நீங்க சாதிக்க பிறந்தவங்க, ஜெயிக்க பிறந்தவங்க. நீங்க ஜெயிச்சே தீர்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன் உங்களுக்கு இல்ல? உங்களுக்கு அது வரணும். வந்துருச்சு அப்படின்னா தொடர்ந்து வாங்க, உங்க டீமோட வாங்க. அனைவருக்கும் வெற்றி நிச்சயம் சொல்லிக்கிட்டு இன்றைய செஷனை நான் கம்ப்ளீட் பண்றேன். வாழ்த்துக்கள். அனைவருக்குமே இந்த பிவிசி மெட்டா அள்ளி கொடுக்க தயாரா இருக்கு. நம்பி வாங்க, பயிற்சி எடுங்க, முயற்சி பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். வாழ்க பால்வின், வளர்க மக்கள். அனைவருக்கும் 1 லட்சம் பிவிசி மெட்டா சர்வ நிச்சயம் சொல்லி உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகிறேன். வணக்கம். சோ அடுத்ததாக நம்மளுடைய லீடர்ஸ் அப்படிங்கிறது நீங்க அனைவருமே லீடர்ஸ் தான். சோ நீங்க அனைவருமே பேசலாம். இங்க மட்டும்தான் உங்களுக்கு பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுத்திருக்கேன். சோ அதனால இந்த இடத்துல நீங்க எல்லாருமே உங்களுடைய கருத்துக்களை இங்க பதிவு செய்யலாம், உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். சோ இன்னைக்கு ப்ரோக்ராம் எப்படி இருந்ததுங்கிறதையும் நீங்க பகிர்ந்து கொள்ளலாம்.
ஓரிரு நிமிடத்தில். வாருங்கள் பேசலாம், வாங்க பேசலாம். நன்றி சார். வணக்கம், காலை வணக்கம் சார். உற்சாகமான காலை வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம் சார். இன்னைக்கு மீட்டிங் எல்லாம் தெளிவாக இருந்துச்சு சார். சார். அதனால புரியுற மாதிரி இருந்துச்சுங்க. ஒரு 12,000 வச்சு லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்கலாம். ஆனா அதே 12,000க்கு மேல $5,000 $1,000 பாமிங் பண்ணோம்னா கோடி மில்லியனர் ஆகுறது நிச்சயம் என்று சொல்லியிருக்கீங்க. பிவிசி மெட்டா காயினை எவ்வளவு சேர்த்து வைக்கிறோமோ அவ்வளவு காயினை சேர்த்து வைக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு ஐடிக்கு நான் ஒரு ஐடி போட்டிருக்கேன்னா நான் ஒரு 5,000 காயினை சேர்த்து வச்சுட்டா $1 இருந்தா கூட நான் $5,000 5,000 நான் பாஸ் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி 20 பேர் என்னுடைய டீம்ல சேர்த்து வச்சாங்கன்னா 20 பேரும் நான் சீர்பட்டனில் ஃபார்மிங் பண்ணி வச்சுட்டேன்னா எவ்வளோ சார் எனக்கு மாத வருமானம் 3 லட்சங்களும் கோடிகளும் கிடைக்கும்ன்றீங்க. நல்ல தெளிவாக இருக்குது. முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் செய்யலாம் சார். இது முயற்சியும் கற்றுக் கொடுக்கறதுக்கு இலவசமாக தான் கற்றுக் கொடுக்குறீங்க. இதை கூட நாங்கள் கற்றுக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது என்று நினைக்கிறார்கள் சில பேர். ஆனால் இதை நினைக்க வேண்டாம். வாருங்கள் பேசலாம், அனைவருக்கும் பேசலாம் என்று வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. அனைவரும் பேசலாம். நம்ம பணம் கட்டி தான் போய் இதெல்லாம் கற்றுக்குறோம். ஒரு லேட்டர் கற்றுக் கொடுக்குறாங்க, இது மீட்டிங் எடுக்கிறாங்க, பணம் கட்டிட்டு வேலைக்கு எடுத்துட்டு போறோம். இதெல்லாம் வேலைக்கு எடுக்கலைங்க. 5 மணிக்கு இதை ஆரம்பிச்சு 5:30 ஆரம்பிச்சு 6:30 மணிக்கு நான் முடிச்சுக்கோங்க. 1 மணி நேரத்துல முடிச்சிடறோம் இந்த செக்ஷனை. அதனால தெளிவாக புரிகிற மாதிரி இருக்குது சார். இதை நீங்க அனைவரும் வாங்க கத்துக்கலாம். அனைவருக்கும் 1 லட்சம் பீஸ் மட்டும் நிச்சயம் சொல்லி எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த லீடர்களுக்கும், எனக்கு இது 2019 இந்த பேல்வினில் என்னை அறிமுகம் பண்ணி வைத்தவர் என்னுடைய லீடர் வெங்கடேசன் சார் அவர்களுக்கும், இந்த எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லி, அனைவருக்கும் 1 லட்சம் பீஸ் மட்டும் என்று சொல்லி நிச்சயம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சார். சார் வணக்கம் சார். நான் துறையூர் நடராஜன் பேசுறேன். ஹலோ. அருமை சார், அருமை சார். வணக்கம் சார். வெல்கம் வெல்கம். வணக்கம் வணக்கம். ரொம்ப இன்னைக்கு ஒரு பயனுள்ள மீட்டிங்காக இருந்தது. இதில் மற்ற நபர்கள் எல்லோரும் அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டவங்களுக்கு ஒரு பாக்கியசாலி அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் உண்மையான ஒரு வார்த்தைகள். துறையூர் டீமில் இருக்கிற நண்பர்கள் அனைவரும் இந்த மீட்டிங்கை பயன்படுத்தி பயனடையணும். ரெண்டாவது இந்த மீட்டிங்கை பயன்படுத்தினா தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு உணர்வு வரணும். நல்ல நிறைய இலவசமாகவே நிறைய கருத்துக்களை சொல்லி நிறைய புரிய வைக்கிறீங்க. அந்த புரிதலுக்கு மக்கள் உறுதுணையாக இருந்து கற்றுக்கணும். என்னுடைய அப்ளைன் சார் வெங்கடேசன் சாருக்கு மிகப்பெரிய நன்றி சார். நன்றி சார். நன்றி. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக அனைவரும் வர முடியும். நீங்களும் அதில் வர முடியும், வெற்றி பெற முடியும். வாழ்த்துக்கள். அடுத்த பார்ட்னர்கள் விரைவாக வாருங்கள், பேசலாம். சார் உற்சாகமான காலை வணக்கம். ரூபன் சார் வணக்கம். மிக சிறப்பு சார். மீண்டும் நம்ம மறுபடியும் ஒரு முறை நம்ம அந்த பிளான் பிரசன்டேஷனை தெளிவா கேட்டிருக்கோம் சார். நம்ம இன்னும் அதிகமா ஸ்பீடா செய்யணும் அப்படிங்கிறது ஒவ்வொருடைய நோக்கமும் எண்ணமா இருக்கணும். பயிற்சியும் முயற்சி இருந்ததுன்னா வெற்றி கண்டிப்பாக ஒவ்வொருடைய கையில சாத்தியப்படும் சார். அதுல எந்த விதத்திலே மாற்றம் இல்லை. நீங்க அதுக்கேற்ற பயிற்சியை டெய்லி எங்களுக்கு கொடுத்து வர்றீங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளும். வணக்கம் சார். நன்றி சார். நன்றி. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். அடுத்த பார்ட்னர்கள் விரைவாக வாருங்கள். சார் வணக்கம். சார் பிரசன்டேஷன் அருமையா இருந்தது, ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? கிரைட்டீரியா பத்தி எல்லாம் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க, ரொம்ப நன்றி. சரிங்களா? பல லட்சங்களையும் கோடிகளையும் சம்பாரிச்சு நம்ம வீட்டுக்கு சொத்தாக கொடுப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையோட உறுதியளிக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அது அனைவராலையும் முடியும். அதுக்குண்டான பயிற்சி முயற்சி தான் நமக்கு வேணும். அந்த பயிற்சி தான் கொடுத்துட்டு இருக்கேன். முயற்சி நீங்க பண்ணீங்கன்னா வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஈரோட்ல நடக்கக்கூடிய அந்த மீட்டிங்ல டைம் கிடைக்கும் கலந்துக்குங்க. ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா உங்களுக்கு ஒரு ட்ரெயின் அப் பண்றோம். அனைவரும் வாருங்கள், கலந்து கொள்ள முடியும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த நபர்கள். சார் காலை வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம். திருச்செங்கோட்டுல இருந்து முருகேசன் சார். வணக்கம். வணக்கம் சார். அருமை. ட்ரைனிங் இந்த லெவல்ல இருக்கு, சூப்பரா இருக்குங்க சார். எல்லாரும் புரிதல் வந்துருச்சுனாக்க போதுங்க சார். புரிதல் தான் ரொம்ப முக்கியம். அதாவது வந்து நம்ம வந்து இந்த 5 மணி மீட்டிங் அட்டன் பண்றதுனாக்கா ரொம்ப சிரமத்துல இருக்காங்க எல்லாருமே. தூக்கத்தை வந்து விட்டுருங்க. தூக்கத்தை விட்டுட்டு என்னைக்கு வந்து நம்ம மீட்டிங் அட்டன் பண்றோமோ நம்மளுக்கு புரிதல் அதிகமா இருக்கும். நம்ம நாலேஜில் ஏறிடுச்சுன்னா போதுங்க. அதாவது வந்து ஒரு தொழில் பண்றோம்னாக்க அந்த டைமை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த டைம் தான் நம்மளுக்கு மெயினான டைமை வந்து மிஸ் பண்ணிட்டோம்னா, பாதி கேட்டு பாதியை விட்டுட்டோம்னாக்கா அது நம்மளுக்கு புரிதல் இருக்காது. அதனால எல்லாருமே 5:30 மணினாக்கா 5:30 மணிக்கு வந்து அட்டன் பண்ணாங்கன்னா தான் பரவாயில்ல. இன்னைக்கு கூட நான் வந்து உண்டியல் சேர்த்து வச்சு இந்த பணத்தை எடுத்து 8000 ரூபாய்க்கு இன்னைக்கு பிவிசி மெட்டா வாங்குறேன். என்ன காரணம்? காலையில 5 மணிங்கிற நேரம் 4 மணிக்கு நான் எழுந்திரிச்சு கடையை ஓப்பன் பண்ணி வியாபாரம் பண்றதுனால நான் உண்டியல் சேர்த்து வச்சிருந்தேன். அந்த உண்டியல்ல வந்து நான் இன்னைக்கு 8000க்கு காயின் வாங்குறேன்னாக்க என்னோட முயற்சி. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணணும். அதே மாதிரி நம்ம கிளாஸ் எடுக்கிறது வந்து நல்ல ட்ரைனிங் கொடுக்குறாரு நம்ம வெங்கடேஷ் சாரு. அவருக்கு ஒரு பெரிய பாராட்டு. ஆனா அவரை வச்சு நம்ம வந்து பல பில்லியனர் ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் அவர் வந்து சொல்லி தராரு. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு பண்ணோம்னா போதும். அதே மாதிரி நான் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க. அந்த கிளாஸ்ல வந்து நான் வந்து $14 கட்டி ட்ரைனிங் பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே நான் வந்து சிங்களம் பேசுவேன், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சிங்களம் கற்றுக்கணும். அங்கே இருக்க பசங்களை வந்து நம்ம வந்து இதில் கொண்டுகிட்டு வரணும். பிவிசி மெட்டாவில் அவங்களே இறக்கி விட்டோம்னா அவங்களும் சம்பாதிப்பாங்க, நம்மளும் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதுக்கு நான் வந்து ட்ரைனிங் வந்து 8 மணிலேருந்து 9:30 வரைக்கும் அந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க, வாரத்தில் 2 நாள். அதையும் நான் வந்து எடுத்து ஸ்ரீலங்காவில் ஒரு பெரிய டீமை உருவாக்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை பண்ணுவேன். அதே மாதிரி நாம் எல்லாருமே சேர்ந்து ஒவ்வொரு முயற்சி பண்ணினோம்னா தான் பின்னாடி வந்து இன்னும் ஒரு 5 வருஷம் போகிற நேரத்தில் ஒரு மெட்டா வந்து $1000 போகும்னு சொல்கிறாரு. அதை நம்பி எல்லாம் வாங்கி வைங்க. ஒரு நாளைக்கு 10 காயின் கூட வாங்க வேணாம், ஒரு 5 காயின் வாங்குங்க. வாங்கி வச்சிங்கனாக்கா நம்மளுக்கு வந்து பின்னாடி வந்து ஒரு பெரிய தொகையை கிடைக்கும். நம்ம வந்து அடுத்தடுத்த ரேங்க் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. நம்மளுக்கு டீம் செட் ஆகலைன்னா கூட நம்ம வந்து அந்த ரேங்க் அடிக்கிறதுக்கு நம்மளுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. வெங்கடேஷ் சார் சொல்றத கேட்டு கொஞ்சம் புரிதலோட கொஞ்சம் காயின் வாங்கி வைங்க. வாங்கி வச்சோம்னா அடுத்தடுத்த ரேங்கை வந்து நம்ம அடிக்கலாம். அடிச்சு ஒரு மில்லியனர் ஆகுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இதை வந்து எல்லாரும் பண்ணுங்க, என்னோட வேண்டுகோள். அதை வந்து பண்ணோம்னா நம்ம டீம் உருவாகலைன்னா கூட நம்ம வந்து ரேங்க் அடிச்சு நம்ம மேலே போய் எந்த அளவில் நம்ம சம்பாதிக்க முடியுமோ அந்த அளவில் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு சொல்லித்தரேன் தினசரி. அதே மாதிரி இந்த மாதம் நான் வந்து கிட்ரியா 2 முடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது விரைவில் முடிச்சு காட்டுவேன். நன்றிங்க சார். நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் முருகன் சார், வாழ்த்துக்கள். ஏன்னா அற்புதமா அந்த விஷயத்த, அந்த உண்டியல் அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்கிறீங்க. மகிழ்ச்சி. நீங்க விரைவில் கிரைட்டீரியா 2 இல்ல 3 முடிக்கிறதுக்கு உண்டான வாழ்த்துக்களை நான் சொல்றேன். வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள். அடுத்த பார்ட்னர் விரைவாக. நன்றி. அடுத்த பார்ட்னர் விரைவாக வாருங்கள், பேசலாம். சரி, ஓகே. இன்று மணிராஜ் சார் ஃப்ரீயா இருக்கீங்களா? எஸ் மணிராஜ் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். புறப்பட்டே இருக்கிறேன். எனக்கு 7 மணிக்கு வர சொன்னாங்க, நான் அதனால புறப்பட்டு இருக்கிறேன். ஓகே சார். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த திரு வெங்கடேஷ் சார் அவர்களுக்கும் மற்றும் லீடர் பெருமக்கள் அனைவருக்கும் பிவிசி மெட்டா வணக்கம். உண்மை, உழைப்பு, உயர்வு நம்ம தாரக மந்திரம். அதாவது வியாபாரம் செய்யக்கூடியவங்களோட தாரக மந்திரம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம முருகேசன் சார் திருச்செங்கோட்டுல இருந்து பேசினாரு. அவர் வந்து மொழியை கத்துக்கிறாரு. எதுக்காகன்னா நம்மள எல்லாம் கூட்டிட்டு போறாரு, ஸ்ரீலங்கா கூட்டிட்டு போறாரு. அதனால அனைவருமே பாஸ்போர்ட் எடுத்துக்குங்க.
நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய அணியை ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி அங்க போய் நம்ம மீட்டிங் எடுக்கிறோம். நம்மளுடைய பிவிசி மெட்டாவோட அந்த பிரைட் டீமோட பவரை காமிக்க போறோம். ஆகவே என்னன்னா எல்லோரும் அவசியமா பாஸ்போர்ட் எடுத்துங்க. முருகேசன்னா நம்ம எல்லாத்தையும் ஸ்ரீலங்கா கூட்டிட்டு போவாரு. இது என்னோட வாய் முகூர்த்தம். அப்படின்னாச்சு நம்ம ஒரு வெளிநாட்டு பயணம் ஆரம்பிப்போம் என்று கூறி இந்த நாள் இணைய நாள் அமைந்ததுக்கு நன்றி. பிவிசி மெட்டா வணக்கம். வாய்ப்பு கொடுத்த வாய்ப்பு பயன்படுத்தி கொள்ள எல்லோருக்கும் வெற்றி நிச்சயம். நம் அனைவருமே சாதனையாளர்கள், வெற்றியாளர்கள் தான் என்று கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் மணிராஜ் சார். ரொம்ப அருமையாக நிறைவுரை கொடுத்திருக்கிறீங்க. சோ முருகேசன் சார் வந்து சிங்களம் வந்து நல்லா கத்துக்கிறார். சொல்லுங்க. சிங்களம் சொல்றதா கத்துக்கிறதா சொல்லியிருக்கிறீங்க. அடுத்து ஸ்ரீலங்காவில போய் நம்மளுடைய பிரைட் டீம் மீட்டிங் நடைபெறும் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்பாக பிரைட் டீம் மீட்டிங் வெளிநாட்டுல நடந்தே தீரும். அதுல நீங்க அத்தனை பேரும் கலந்துக்க போறது நிச்சயம். சோ அதுக்குண்டான முயற்சி எடுங்க. அத்தனை பேருமே வெளிநாடு போயிட்டு அங்க ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிட்டு மகிழ்ச்சியோட திரும்பி வரலாம். ஓகேங்களா? சோ இன்று கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் சொல்லிக்கிட்டு இன்றைய செஷன் நான் கம்ப்ளீட் பண்றேன். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நபர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அவங்களை இந்த மீட்டிங் அழைச்சிட்டு வாங்க. அனைவருக்கும் வெற்றி நிச்சயம் சொல்லிக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.